இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜட்ஜ்மெண்ட் டே தான். அது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ என்னதான் நடந்தது அப்படின்னு பார்த்தா, கரூரில் நம்ம கூட்ட நெரிசலில் நிறையா பேர் இறந்துட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து தமிழக கவர்மெண்ட் அவங்களோட சைட்லேருந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஐபிஎஸ் ஆஃபீஸரோட தலைமையில் ஆஷ்ரா கார்க் அப்படிங்கிறவங்களோட தலைமையில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சு என்னதான் இது இந்த பிரச்சனை நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்க உத்தரவிட்டிருந்தாங்க. ஸோ இது நம்மளோட ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். ஆனால் இதை தொடர்ந்து என்னதான் ஒரு ஸ்பெஷல் டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் தான் நடக்குது. ஸோ இதனால கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்காது. எங்களுக்கு உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், அதனால எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களோட கட்சி சார்பில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இதை தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி அக்டோபர் மாதம் எல்லாத்தோட சைட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் பாயிண்ட்ஸ் கேட்டுச்சு. அது தமிழக வெற்றி கழகத்தோட சார்பாக இருக்கலாம், இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் விக்டிம்ஸ் அவங்களோட சைடில் இருந்துமே இருக்கிற சார்பிலேருந்து பாயிண்ட்ஸ் கேட்டதாக இருக்கட்டும், அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொன்ன பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் இன்றைக்கி அக்டோபர் 13ஆம் தேதி காலையில் இந்தியா டைமில் அரௌண்ட் 11 மணி அளவில் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், என்ன தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருந்தாலும் சிபிஐ என்கொயரி இந்த கேஸுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு குட்டி வின் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா சைட்லேருந்தும் இதுக்கான பொறுப்பு உங்களுது தான், தமிழக வெற்றி கழகத்தினால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தங்க கிட்ட மட்டுமே பாயிண்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்சியை மட்டுமே எல்லாருமே இது ஒரு பொலிட்டிக்கல் கேமாக மாற்றிட்டாங்க. ஸோ அவங்க கட்சி மேலே மட்டுமே இதை கை காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் என்கொயரி ஒரு நியாயமான ரிசல்ட் கொண்டு வரும் அப்படின்னு அவங்களோட சைட்லேருந்து நினைக்கிறாங்க. மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு சிபிஐ என்கொயரி உண்மையாகவே இந்த கேஸ் என்ன நடந்துச்சு, அங்கே கரூரில் என்ன தான் நடந்துச்சு, அன்றைக்கி அந்த நடந்த கூட்ட நெரிசல் உண்மையாக கூட்டத்தினால மட்டும்தான் நடந்துச்சா, இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு அவங்க கண்டுபிடிப்பாங்களா? உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்